ஹோம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய வேலை ஒரு சிஎம்க்கு கிடையாது. ஒரு சிஎம்மோட வேலை ஃபைனான்ஸ் வேணும்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்கணும். உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு நீங்க சிஎம் பிரைம் மினிஸ்டரை பார்த்துக்கலாம். இது தவிர இந்த தடவை நீங்க பார்த்துருக்க வேண்டிய நபர் யாரு? வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர், இரிகேஷன் மினிஸ்டர் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் அசம்பிளி செஷன் வரும். அப்ப கவர்னர் வருவார். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கண்கொத்தி பாம்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நீங்கள் மறுபடியும் வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சரி, வன்னியரசு நான் உங்களுக்கு கேட்கிறேன். தலித்துகளுக்கு எதிராக பல கொடுமைகள் நடக்குது, அதை குறித்து பல பிரீஃபிங் நடக்குது. அதே நிலைமையில் ஒரு தலித்துகளுக்கு எதிரான ஒரு கொடுமைக்குள்ள ஒரு பிரீஃபிங்ல இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் அதுக்கு முன்னாடி சிரிச்சு பள்ளி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? 4 மாநிலத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. இந்த 4ல ஒரே ஓபிசி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா தான். தப்பா இருந்தா நீங்க என்ன கரெக்ட் பண்ணிக்கங்க. இந்த 4 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளுகின்ற 4 மாநிலங்களில் ஒரே ஓபிசி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா தான். இன்னைக்கு அவரும் இறங்கி டிகே சிவகுமார் அவர்கள் வர்றாரு. அவரும் ஒரு ஃபார்வர்ட் காஸ்கார் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம முதலா நம்மளோட கான்சென்ட்ரேஷனை நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி சென்று பிரதம மந்திரியையும் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சது குறித்து பார்க்க போகிறோம். உங்களுக்குலாம் தெரியும், தாவேகா தலைவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் இது டெல்லிக்கு போகின்ற முதல் வருகை. அப்போ அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாகத்தான் அது பார்க்கப்படும். அதை அப்படிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு முதலமைச்சர் 5வது தடவை 6வது தடவை அவங்கள பார்க்கிற போதுக்கும் முதல் முறையா அவங்க பார்க்கிற போதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. முதல் முறையா ஒரு சிஎம் டெசிக்னேட் சிஎம்மாக வந்த ஒருத்தர் டெல்லிக்கு போய் பிரதம மந்திரியோ மற்ற மினிஸ்டர்களையோ பார்க்கும்போது அது ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாக பார்த்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வரவேற்பு அவங்க கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல முதல் தடவையா வர்றீங்க, யூ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். நீங்க ஒரு ஆசுவாசமாக உணர வேண்டும்ங்கிற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் உண்டு. அப்போ சிஎம் விஜய் அவர்கள் இப்போ டெல்லிக்கு முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு போறாரு. போய் ஃபர்ஸ்ட் அவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போய் பார்க்கிறாரு. பார்க்கும்போது குறிப்பா இன்றைக்கு தமிழகத்துல நமக்கு தலைக்கு மேல இருக்க ஒரு வெடிகுண்டு அப்படின்னு சொல்லணும்னா கர்நாடகா மேகதாது அணை கட்ட போறோம் அப்படின்னு சொல்றதுதான். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே இப்போ சிஎம் ஆயிருக்கிற டிகே சிவகுமார் அவர்கள் இனிமேல் எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு, அணை கட்டல எங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. இது அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்ததா என்னன்னு தெரியல. பட் அவர் வெளிப்படையா சொன்னது தமிழக தாவேகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி ஏற்படுத்துச்சுதான் உண்மை. அப்போ இந்த விஷயத்தை குறித்து மோடி அவர்களை பார்த்து இது செய்யக்கூடாது, இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு விரோதமானது, காவேரி நீர்நிலை தீர்ப்பாயத்துக்கும் விரோதமானதுன்னு அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நிச்சயமாக ரைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். நீங்க இதை தடுத்து நிறுத்தணும், அந்த அணை கட்ட பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, பூமி பூஜை அவங்க நடத்தக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய அப்ஜெக்ஷனை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதாவது இது வரைக்கும் லெட்டர் அனுப்புனாங்க, இவர் நேரம் போய் பார்த்திருக்கிறார். அப்போ 2வது அவர் ரைஸ் பண்றது மீனவர்கள்லாம், தமிழக மீனவர்கள்லாம் இவங்க இலங்கை ராணுவம் பிடிச்சி மீனவர்களையும் அவர்கள் படகுகளையும் கொண்டு அவங்க ரொம்ப நாளாக அங்கே ஸ்ரீலங்காவில் வச்சிடுறாங்க. அவங்க தொழில் பாதிக்கப்படுது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவர்கள் படகுகளையும் நீங்கள் வெகு விரைவில் ரிலீஸ் பண்ண நீங்கள் அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவணும், மீனவர்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வச்சிருக்கிறார். இப்போ இது ரெண்டுமே பேசு பொருள்களை மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான விஷயமா மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். இந்த விஷயங்கள் பிரதம மந்திரியோட நாணத்துக்கு கொண்டு போக வேண்டிய விஷயம் தான். நிச்சயமா கொண்டு போயிருக்கிறார், அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப பிரதம மந்திரியோட ஒரு சந்திப்பு ரொம்ப பிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 நிமிஷம் தான் நிகழ்ந்ததா சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன சர்ச்சை என்ன கிளம்புதுன்னா, பிரதம மந்திரி இவர் தான் போய் பாக்குறாரு, பட் இவர் ஆன்டுராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட போன நபர்கள்ல கட்சி மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் விட ஒரு சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. நீங்க கவர்னரை போய் சந்திக்கும் போதும் கட்சிக்காரங்களை கூட்டு போனீங்க 2 பேரும், அதோட சேர்த்து ஒரு சினிமா ப்ரொடியூசரையும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டும் கூட்டு போனீங்க. அதே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இப்போ கூட போறான்னு சொல்றாங்க.
இது நீங்க உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு எப்படியும் இருக்கலாம். ஆனால் அரசாங்க விஷயங்களில் நீங்க அவரை கூப்பிட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கவில்லை என்றால் நீங்கள் செய்வது தவறு, மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மக்கள் உங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வெகு விரைவில் வந்துடும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட தொடர்புகள் இருக்கும், அது பின்னால இருக்கும். அதை வெளிப்படையா நீங்க கூட்டிட்டு போய் காமிக்காதீங்க, அது மிகவும் தவறு. கண்டிக்க வேண்டிய நிலைமையில், அதாவது சொல்ல வேண்டிய பொசிஷன்ல நாங்க இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க, நியாயமான விஷயமாக இருந்தால். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஹோம் மினிஸ்டர் அவர்கள், அதாவது அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, கொடுத்துட்டு அது கேன்சல் பண்றதா சொல்றாங்க. இது பண்ணவே கூடாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்க சிஎம் மிஸ்டர் விஜய் அவர் போய் பார்க்காத அவரோட விருப்பம், 1000 அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணலாம். உங்களை பார்க்க வருவது தமிழகத்தில், இந்தியாவின் மிக முக்கியமான மாநிலங்கள் உண்டான தமிழகத்தில் சிஎம் வர்றாரு. அது எப்படி நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுவீங்க? வாட் ரைட் யூ ஹேவ்? என்ன உங்களுக்கு அப்படி ஒரு திமிரு? எனக்கு விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவரோட கொள்கையோ அரசியல் கட்சியோ பிடிக்காது. ஆனா எனக்கு அவர் தான் சிஎம். எங்க ஸ்டேட்டோட சிஎம் வரும்போது உங்களால பார்க்க முடியாதா? அது என்ன உங்க எதிர்கட்சியான காங்கிரஸோட சதீஷன் அவர்கள் கேரளா சீஃப் மினிஸ்டர் வந்தா மட்டும் அவரை முகம் கொடுத்து பார்த்து எல்லாம் பேசிருந்தீங்க. அது உங்களுக்குள்ள மறைமுகமா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்ம நீங்க தெரிய வருது, அது வேற விஷயம். அப்போ தமிழகத்துக்கு நீங்க கொடுக்குற மரியாதை எவ்வளவுதானா பார்க்காம போயிட்டீங்க. ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒரு சிஎம்ஐ ஒரே ஒரு சூழ்நிலையில் தான் பார்க்காமல் இருக்க முடியும். நீங்க புரிஞ்சுக்கங்க. என்ன சூழ்நிலைன்னா, அந்த சிஎம் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இருந்து, கோர்ட்ல கேசஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு, கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருந்து, இவர் சார்ந்த போலீஸ், இவர் சார்ந்த விஷயங்கள் யாராச்சும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா சிஎம் ஹோம் மினிஸ்டர் அவங்களை பார்க்காம இருக்கலாம். மற்றபடி அவர் ஒரு சிஎம்ஐ பார்த்து தான் ஆக வேண்டும். அதுவும் முதல் முறையா ஒரு சிஎம் அங்க வர்றாரு, தமிழ்நாட்டோட சிஎம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வேரிங் இன் பண்ணி அங்க வர்றாருன்னா ஹி இஸ் a விஐபி. நீங்க எந்த உங்களுக்கு வேலை இருந்தாலும் அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுட்டு பார்க்க வேண்டியது வந்திருக்கும், நீங்க பார்க்கல. இப்ப நீங்க தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டீங்கிறது தான் உண்மை. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்துல செஞ்சது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இனியாவது மாற்றிக்கொள்வார்னு நினைக்கிறோம். அப்ப சிஎம் விஜய்க்கு ஒரு மெச்சூரிட்டி நீ வரணும். இனிமே போய் நீங்க அமித்ஷா அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை அசிங்கப்பட்டு, நீங்க தனியா அசிங்கப்படும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு தடவை நம்ம மாநிலத்தை அவர் அசிங்கப்படுத்தி விட்டா திருப்பி போய் பார்க்காதீங்க. ஹோம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய வேலை ஒரு சிஎம்க்கு கிடையாது. ஒரு சிஎம்மோட வேலை ஃபைனான்ஸ் வேணா ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்கணும். உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களுக்கு நீங்க சிஎம் பிரைம் மினிஸ்டரை பார்த்துக்கலாம். இந்த தடவை நீங்க பார்த்திருக்க வேண்டிய நபர் யாரு? வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர், இரிகேஷன் மினிஸ்டர் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டை செய்யாதீங்க, ஹோம் மினிஸ்டர்கிட்ட போறீங்க, சரி போயிட்டீங்க, அது எல்லாரும் பார்க்கறது, நீங்களும் பார்த்துட்டீங்க, பரவாயில்ல. இனிமேல் இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணாலும் அவங்களை பார்க்காதீங்க. இது நீங்க தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய உங்களோட கடமை. அப்புறம் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நம்ம யாரை போய் பார்த்துருக்கிறீங்க, அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி தமிழகத்தில் பெண்டிங் இருக்குலாம் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க, மெட்ரோ ப்ராஜெக்ட் ஹோசூர், கோயம்புத்தூர், மதுரைக்கெல்லாம் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க் போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க. ஃபைனான்சியலி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ், ஃபைனான்ஸ் வைஸ் தமிழ்நாடு எல்லாத்தோடையும் மேலே உள்ள ஸ்டேட்டு, அதுக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கூடுங்கன்னு கேட்டுருக்கிறீங்க. இதுக்கு தான் திமுக கடன் வாங்கிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நீங்க போய் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கோயம்புத்தூரையும் மதுரையும் அவங்க ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நீங்க திருப்பி கேட்குறீங்க. பாராட்டுறதுக்குரியது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையாங்கிறத இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கிற அளவுக்கு தான் உங்களோட அரசியல் அறிவு இருக்குங்கிறத ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்த அளவுல நீங்க போய் டெல்லியில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு வந்ததுல எதுவும் பலன் இருக்கிறதா? அப்படி அரசியல்ங்கிறது இதோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை நீங்க வந்து பிரதம மந்திரிட்ட வைக்கிறீங்க. எல்லாரோட பேசும்போது தனியா ஏன் சொல்றேன், மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அதாவது இதுவரைக்கும் திமுக அரசு இருக்கும்போது என்னதான் நடந்தாலும் நாங்க அசம்பிளியில கவர்னர் உரையில முதல் அசம்பிளி கவர்னர் உரை வருவார், முதல் உரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த உரையில நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடுவோம்னு சொல்லி கவர்னர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநடப்பெல்லாம் நடந்து பெரிய பிரச்சனைலாம் இருக்கு திமுக அரசு. அதனால ஆனாலும் பிடிவாதமா நின்று நாங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல போடுவோம்னு சொல்லி போட்டாங்க. இப்ப நீங்க போய் பிரதமர் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, இந்த மாதிரி முதல்ல வந்து வந்தே மாதரத்தையும் நேஷனல் ஆண்டத்தையும் பாடிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடணும். நீங்க சொல்லக்கூடாது, இந்த மாதிரி முதல்ல நீங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும், மற்றதெல்லாம் அப்புறமா தான் பாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. சரிங்களா? கோரிக்கை வைக்கிறீங்க, ஏன்னா அதுக்கு உங்க சர்க்குலர் பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, இப்படித்தான் பாடணும் அப்படின்னு. இப்போ அந்த கோரிக்கைப்படி அவர்கள் செயல்படவில்லை. என்ன செய்ய போறீங்கிறத வச்சுதான் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தலைவர மெட்டில் அப்படிம்பாங்க, அவரோட திறமை, அவர் என்ன பொருட்களால் உருவாக்கப்பட்டவர்ங்கிறது தெரிய வரும். உங்களுக்கு இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் அசம்பிளி செஷன் வரும், அப்ப கவர்னர் வருவார். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கண்கொத்தி பாம்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நீங்கள் மறுபடியும் வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். முதுகெலும்பில்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு ஒரு பேர் வந்துடும். ஏன்னா அசம்பிளிங்கிறது உங்களோட, இது வரைக்கும் என்ன சொல்லி சமாளிச்சிட்டீங்க, கவர்னரோட ஸ்வேரிங் முன்னாடி அவர் ஃபங்க்ஷன்
விட்டு கொடுத்து விடாதீர்கள். மாநில உரிமையை விட்டு கொடுக்காத ஒரே மாநிலம்னு பேர் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. அந்த விஷயத்தினாலதான் தமிழ்நாடு நீங்க தளர்ந்து நிற்குது. விட்டு கொடுத்துறாதீங்க. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்காங்க. அப்படியே உங்க அமைச்சரவைக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரே வருத்தம், விடுதலை சிறுத்தை மினிஸ்டர் திரு வன்னியரசு ஒரு கேள்வி அவர் தவிர்த்து இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு தவறான ஒரு விடையை சொல்றது கொஞ்சம் மனசுக்கு வேதனையா இருக்கு. அதாவது இந்த கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் வழக்கு குறித்து பிரீஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி மைக்கு முன்னால உட்காந்து மைக்ல உட்காந்துட்டு 3 போலீஸ் ஆபீசர்ஸும் சிரிச்சுட்டு ஒருத்தர் சிரிச்சுட்டு ரொம்ப சாதாரண ஸ்மைல் லாஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, புன்முறுவெல்லாம் கிடையாது, பயங்கரமா சத்தமா சிரிச்சு போனை காமிச்சு பார்த்து சிரிச்சுட்டு பேசுறாங்க. ஒரு பெரிய சர்ச்சையாயிருச்சு. 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னு இருக்கான் ஒருத்தன். அந்த பிரீஃபிங் வரும்போது உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி வேண்டாமா? ஐபிஎஸ் ஆபீசர் நீங்க சொல்றீங்க, இப்படி பல்ல காமிச்சிட்டு சிரிச்சுட்டா இருப்பீங்கன்னு ஒரு பெரிய கண்டனம் தமிழ்நாட்டில் மட்டும் எழுந்து தயவு செய்து மிஸ்டர் வன்னியரசு நினைக்காதீங்க, இந்தியா முழுசும் இருந்துச்சு. அப்ப அந்த கண்டனத்தை குறித்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நீங்க டிப்ளமேட்டிக்கா இருக்கணும், நீங்க அரசாங்கத்தை ஒரு அங்கம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, தொடர்ந்து 5 வருஷம் மினிஸ்டரா இருக்க என் கனவு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இது என் துறை சார்ந்த விஷயம் இல்லைங்க, போலீஸுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இதை நீங்க கேட்கணும்னா ஹோம் மினிஸ்டர் வச்சிருக்க சிஎம் அவர்கள்ட்ட தான் கேட்கணும், அவர் தான் அதுக்கு பதில் சொல்றது தகுதியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வழங்கி இருக்கணும். அது ஏன் முட்டு கொடுக்குறீங்க? ஏன் போலீஸ்காரங்க சிரிக்கவே கூடாதுன்னு சரி வன்னியரசு நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு கேட்கிறேன். தலித்துகளுக்கு எதிராக பல கொடுமைகள் நடக்குது, அதை குறித்து பல பிரீஃபிங் நடக்குது. அதே நிலைமையில் ஒரு தலித்துகளுக்கு எதிரான ஒரு கொடுமைக்குள்ள ஒரு பிரீஃபிங்ல இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் அதுக்கு முன்னாடி சிரிச்சு பள்ளி இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? சொன்னா அவங்க மக்கள் ஒத்துக்குவாங்களா? அது தவறு தானே. என்ன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தலித்துகளுக்கு எதிராக 1000 கொடுமைகள் நடந்திருக்கு, அதை குறித்து 1000 போலீஸ் ஆபீசர்ஸ் பேசியிருக்காங்க. ஒரு சீரியஸ்னஸோட பேசுவாங்க. அந்த மேடையில நீங்க உள்ளுக்குள்ள சிரிச்சுக்காங்க, வெளியில டயஸ்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சிரிச்சு காமிச்சு பேசுனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அதை விட தவறு, அசிங்கம், அருவருக்கத்தக்க விஷயம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அதுவும் ஒரு மந்திரி அதை ஜஸ்டிஃபை பண்றது. தயவு செய்து மிஸ்டர் வன்னியரசு உங்க ஸ்டேச்சருக்கு நீங்க அதை பண்ணாதீங்க. அதை பண்றதுக்கு தாவேக்கார நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சனா தயவு செய்து மாறாங்க. அது தவறுனா தவறு தான். இந்த விஷயத்தை நீங்க ஜஸ்டிஃபை பண்றது மனது வலிக்கின்றது, நாங்க ஆச்சரியமாக இருக்கின்றது. சரிங்களா? இது நீங்க உங்களை விட்டுருங்க. அடுத்து இந்தியாவே கொடி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இருக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சி. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கிறாரு சிஎம் விஜய் அவர்கள்? ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் காங்கிரஸ் கொடுத்துட்டார். சரி ரைட்டு, கொடுக்கலாம், காங்கிரஸ் கொடுக்கூடாது சட்டம் இருக்கான்னு கொடுத்துட்டார். அவர் பேசுறாரு, தமிழகம் மாநில உரிமைக்காக போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழகத்தில் அதிமுக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் செதுக்கி செதுக்கி மாநில உரிமையில கஷ்டப்பட்டு போராடி நிறைய உரிமைகள் வாங்கி வச்சிருக்காங்க. கடந்த ஆட்சியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அதில் கவர்னருக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு. நம்ம அரப்புற பில்லெல்லாம் அவர் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாரு, ஆர்டர் போட மாட்டாரு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பில். என்ன பில்னா, ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ். உங்களுக்கு தெரியும், எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சான்சலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சான்சலர். அந்த சான்சலர் பதவி கவர்னர் தான், வைஸ் சான்சலர் தான் அது கீழே உள்ள போஸ்ட், அப்பாயிண்டட் போஸ்ட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஹெட், நாமினல் ஹெட் அப்படிம்பாங்க. நாமினல் ஹெட் கவர்னர் தான். கவர்னர் தான் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னால இருந்த கவர்னர்கள்லாம் சீஃப் மினிஸ்டர் யார் ரெக்கமெண்டேட் பண்றாங்களோ அவங்களை அக்கமடேட் பண்ணி அவங்களை வைஸ் சான்சலர் வச்சுட்டு போயிருவாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் ஃபண்ட் எங்க இருந்து வருது? ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் யூனிவர்சிட்டிஸ். நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சொல்ல, மத்திய அரசு ரன் பண்ற யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ற யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தமிழக சட்டசபையில் என்ன பாஸ் பண்றாங்கன்னா, அதை கவர்னர் அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடாது, சான்சலராக சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இது யாரெல்லாம் சப்போர்ட் பண்றா? பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும், உங்க கட்சி காங்கிரஸ் உட்பட ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணி ஏக மனதாக அது பாஸ் பண்ணப்படுது. அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ் நம்ம மாநிலத்தோட பல்கலைக்கழகங்கள்ல சான்சலர் சீஃப் மினிஸ்டர் தான். இது தப்பா எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஸ்வநாதன் அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஆள் பேரையும் பார்த்தது கிடையாது, மூஞ்சியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. போன தடவை திமுக காலில் ஒன்று காரியம் சாதிச்சுக்கிட்டாங்க, தாவேக காலில் ஒன்று காரியம் சாதிப்பாங்க. ஆக மொத்தம் அது காங்கிரஸ்காரங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உழப்போட கால் தான் மாறுமே தவிர காலில் விடுறவங்களுக்கு பெருசு இல்லை. ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு பதவிக்கு வந்தோன்னு என்ன சொல்றதுன்னே தெரியாம போன கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அதே ஒப்பீனியன் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சீஃப் மினிஸ்டர் தான் இதா இருக்குன்னு சொன்னது போன கவர்மெண்டோட ஒப்பீனியன், நமக்கு அவசியம் இல்லைன்னா அப்ப போனதுல நீயும் சப்போர்ட் பண்ண இல்லை, அது வேற வாய், இது நாரவாயா? இப்ப இதற்கு நான் விசிகே இன்றைக்கு சொல்லுவேன். இதுதான் வன்னியரசு மேல வருத்தம். விசிகே ஒரு சில விஷயங்கள் ஒரு கொள்கை நிலப்பாடு இருப்பாங்க. உடனே விசிகேவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் நீங்க சொல்றது தவறு, மாநில சுய உரிமைன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம போராடி வாங்கியிருக்கோம், சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலரா இருக்கும் ரவிக்குமார் அவர்கள் தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறார்.
இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா ஏன் தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடாது, கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடாது ஸ்டாலின் சொன்னாருங்கிறத இன்னைக்கு நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்து ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு டைரக்ட் கண்ட்ரோல் சிஎம் விஜய்க்கு உங்க மேல கிடையாது. அப்ப நீங்க என்னன்னாலும் பேசலாங்க மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அரசு பல்லிழிக்கின்றது. இதுல இன்னொரு டெவலப்மெண்ட், காங்கிரஸ் கட்சி குறித்து இன்னொரு டெவலப்மெண்ட் பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் நடந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அங்க காங்கிரஸில் கோலோச்சிய ஓபிசியின் மிகப்பெரிய தலைவரான, நல்ல புரிஞ்சு இந்த வார்த்தை புரிஞ்சுக்கோங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸோட மிகப்பெரிய தலைவரான சித்தராமையா அவர்கள் பதவி இறக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிஎம்மா இருந்து அவரை காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பதவியை நீங்க DK சிவகுமார் அவர்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்று அவர் பதவி விலகி DK சிவகுமார் இன்றிலிருந்து கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. நீங்க காங்கிரஸோட இப்போ வரலாறு பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி வாத்ரா அவர்களும் கொதிச்சு சொல்லுவாங்க, ஓபிசி காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், ஓபிசிக்கு ரைட் கொடுக்கணும், ஓபிசிக்கு உரிமை கொடுக்கணும். அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்பட்ட கதை மாதிரிதான். இதுவரைக்கும் ஓபிசிக்கள் தலித்தோட உரிமையெல்லாம் கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தது யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் போன்ற ஒரு சவர்ணா கட்சி கிடையாது. இன்றைக்கு பிஜேபி சவர்ணா கட்சி தான். காலத்தின் கொடுமை பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் தலித்துகளுக்கும் பேசக்கூடிய ஒரு மத்திய கட்சி இன்னைக்கு இந்தியாவில இல்லைங்கிறத காலத்தோட கொடுமை. இவங்க என்ன சொல்றாங்க, பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக நாங்க பேசுறோம்ன்றீங்க. சரி, பேக்வர்ட் கிளாஸுக்காக பேசுறோம், பேக்வர்ட் கிளாஸ் சென்சஸ் எடுக்கணும், பேக்வர்ட் கிளாஸுக்கு உரிமை வழங்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும் பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கு நிறைய பேர் பேசிட்டாங்க, பரவாயில்ல, நீங்க பேசுறீங்க, வரவேற்கிறோம். ஆனா உங்க ஆக்டிவிட்டிஸ் பாக்கணும்ல, சொல்லொன்று செயலொன்றா இருக்கக்கூடாது இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? 4 மாநிலத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. இந்த 4ல ஒரே ஓபிசி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா தான். தப்பா இருந்தா நீங்க என்ன கரெக்ட் பண்ணிக்க. இந்த 4 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளுகின்ற 4 மாநிலங்களில் ஒரே ஓபிசி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா தான். இன்னைக்கு அவரும் இறங்கி DK சிவகுமார் அவர்கள் வர்றாரு. அவரும் ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட்கார் தான். DK சிவகுமாருக்கு வந்து ஓபிசி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. அவர் கெட்டவர் நான் சொல்ல வரல, அவரும் செஞ்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் தலைமையில இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற எந்த மாநிலத்திலும் ஓபிசி வகுப்பை சார்ந்தவர் இல்லை என்பது ஒரு கண்டனத்திற்குரிய விஷயம், ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இல்ல, கண்டனத்திற்குரிய விஷயம். ஓபிசினா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தலித்ஸ்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு சிஎம் போஸ்ட் கூட கொடுக்க மாட்டீங்க. மேலதான் நீங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கீழையும் அவர்கள் உழைப்பினால் அவங்க கட்சியை வளர்த்துட்டு அவங்க முதுகிலும் கட்சியை கட்டிட்டு அவங்களுக்கு நீங்க போஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது, கண்டனத்திற்குரிய விஷயம், வருத்தத்திற்குரிய விஷயம். மீண்டும் என்னுடைய கண்டனத்தை நான் ஆழமாக பதிவு செய்கின்றேன். இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு நாளா நேற்று மட்டும் எந்த சினிமா நியூஸும் பெரிய லெவல்ல வரல. அந்த அளவுக்கு சந்தோஷம். இதை இப்படியே கட் பண்ணிட்டு சிஎம் விஜய் அவர்கள் சினி இண்டஸ்ட்ரியை தூக்கி அப்படியே வெளியில வீசிட்டு மற்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றோம் தான் எங்களோட ஒரே கோரிக்கை. மீண்டும் சந்திப்போம்.